ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆம் தேவஜனமே, நம்முடைய எண்ணங்கள் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய எண்ணங்கள் மாத்திரமே நம் வாழ்க்கையிலே நிலை நிற்கிறதா இருக்கிறது. நம்முடைய யோசனைகளும் நம்முடைய ஆலோசனைகளும் கடலிலே வருகிற அலைகளை போல என்ன செய்கிறதா இருக்கிறது? நம்முடைய யோசனைகள் வந்து வந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய யோசனையோ எப்படி இருக்கிறது? நிலைத்திருக்கிற வானத்தை போல் இருக்கிறது தேவஜனமே. ஆம், ஆனாலும் அந்த யோசனைகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள் அநேக நேரத்திலே நாம் கேட்காதபடிக்கு தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விசையாய் நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய யோசனையின்படியும் கர்த்தருடைய ஆலோசனையின்படியும் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகவும் மனரமியமாயிருக்கும். உங்களை யார் ஒடுக்கினாலும் கூட உங்களை ஒடுங்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஆம் தேவ ஜனமே, நாம் வேதத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். எப்படியெல்லாம் சவுல் அவனை துரத்தினாலும் கூட இதோ கர்த்தர் அவனை பாதுகாத்தார் அல்லவா? அவன் ஒடுங்கி போகாதபடிக்கு அவன் தலையை உயர்த்தினார் அல்லவா? அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், தாவீது ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த சந்தி மதியான வேளையிலும் கர்த்தரை ஆராதித்தது போல நீங்களும் நானும் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது, கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுது, கர்த்தர் கொடுத்த அந்த வேத வசனங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய யோசனை, அவருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிற்கிறதா இருக்கிறது. எனவே அந்த யோசனையையும் அந்த ஆலோசனையும் நீங்கள் கேட்டு நடங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும், கவலை இல்லாமல் இருக்கும், நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறதப்பா. உம்முடைய யோசனையும் உம்முடைய ஆலோசனைகளும் அப்பா நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறது. அந்த யோசனை ஆலோசனைகளின்படியாய் நாங்கள் நடக்க எங்களை இந்த அதிகாலையிலே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி உங்கள் திட்டத்தின் பிரகாரம் எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.